அப்ப எங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துட்டு கிரிட்டிக்கல் ஆக எங்களோட ஸ்ட்ராட்டஜிகளை நாங்க கூட பயன்படுத்த வேண்டி வரும். ரைட், அடுத்த கேள்வி. அடுத்து வரும் 3 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை என்னவாம்? 111 எனின் அந்த எண்களின் பெரிய எண்ணை காண்கிற கேள்வி. சிம்பிள். என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்படி வார கேள்விக்கு 111 நீங்க என்ன செய்யணும், 3 ஒற்றை இலக்கங்கள் கட்டிக்கிறபடியால எப்பவுமே ஒற்றை இலக்கங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா கவனிச்சு கொள்ளுங்க. ஒற்றை இலக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத நான் வாரேன், உங்களுக்கு ஆன்சர் சொல்லக்குள்ள வாரேன். இப்ப நான் 3ஆல பிரிக்கிறேன். பிரிச்சா எவ்வளவு வரும் எனக்கு? யாராவது 37. யாராவது சொல்லுங்க. 111 3ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? 37 சார். 37. இந்த 37ங்கிறாள் யாருன்னா நடி இலக்கம். 37க்கு முன்னுக்கு ஒரு ஒற்றை இலக்கம் இருப்பாரு. யாரா இருப்பாரு? அவரு 5. ஒரு ஒற்றை இலக்கம் இருப்பாரு. யாரா இருப்பாரு? அப்ப என்னன்னா எப்பவுமே ஒற்றை இலக்கங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா 3, 5, 7, 9, 11 இப்படிதான் இருக்கு. 2 வித்தியாசம் இருக்கும் ஒற்றை இலக்கங்களுக்கு. நான் 111 3ஆல பிரிக்கிறேன். சிம்பிள். 3ஆல பிரிக்கிறேன். 37. இப்ப 37ன்னு சொன்னா என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 37 நடி இலக்கம், முன்னுக்கு ஒரு இலக்கம், பின்னுக்கு ஒரு இலக்கம். அப்ப அந்த எண்களின் பெரிய எண் என்னங்கிறது கேள்வி. என்ன இருக்கு பெரிய எண்? 39. நாங்க அடுத்த இதுக்குள்ள நாங்க போவோம். 30ல இருந்து 31, 32 வரையான கேள்விகளை நாங்க பார்ப்போம். 30ல இருந்து 31, 32 வரையான கேள்விகளை நாங்க பார்ப்போம். பாருங்க. என்னடா, ஏபிசி என்பவர் ஆசிரியரும் பொறியியலாளரும் வைத்தியரும் ஆவார். ஆனால் இந்த ஒழுங்கில் அவர்கள் அமையவில்லை. இதான் தரவு. பி வைத்தியரின் மருமகன் ஆவார். அப்ப பி யாரு இல்ல? டாக்டர் இல்ல. பி வந்துட்டு யாரு இல்லன்னா டாக்டர் இல்ல. அப்ப நாங்க இப்ப இந்த இடத்துல என்ன, பி யாரு உண்மையா? ஆசிரியர் அல்லது பொறியியலாளர். வெரி குட். ரைட். சி ஆசிரியரின் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அப்ப சி யாரு இல்ல? ஆசிரியர் இல்ல. யாரா இருக்கணும்? வைத்தியர், பொறியியலாளர். வெரி குட். ஏ பொறியியலாளரின் திறமையை பாராட்டி ஒரு கூட்டத்தில் பேசியுள்ளார். அப்ப ஏ யாரு இல்ல? பொறியியலாளர். யாரா இருக்கணும்? அவரு ஆசிரியர் அல்லது வைத்தியரை. இந்த 2 தரவும் நீங்க எல்லாருமே எடுத்துருவீங்க. முன்னுக்குள்ள ஒரு சின்ன தரம் ஒன்று இருக்கு. அதை நீங்க நாங்க ஞாபகம் வச்சா சரி. ஏபிசி என்பவர்கள் ஆசிரியரும் பொறியியலாளரும் வைத்தியரும் ஆவார். ஆனால் இந்த ஒழுங்கில் அவர்கள் அமையவில்லை. அப்ப ஏ யாரு இல்ல? இதுல இருந்து தரம் ஒன்று வருது. ஆசிரியர் இல்ல. பி யாரு இல்ல? பொறியியலாளர் இல்ல. சி யாரு இல்ல? வைத்தியர் இல்ல. அப்ப ஏ யாரு இல்ல? நிச்சயமா ஆசிரியர் இல்ல. அப்ப ஏ யாரு? இதுல விட்டுவோம். இதுல ஏ யாரு? இப்ப வைத்தியர். அப்ப பி யாரா இருக்கணும்? பி பொறியியலாளர். இந்த விஷயம் வழங்கி நான் உங்களுக்கு திரும்ப விளங்கப்படுத்துவாரு. பி வைத்தியரின் மருமகன் ஆவார். அப்ப பி யாரு இல்ல? நிச்சயமா வைத்தியர் இல்ல. அப்ப யாரா இருக்கணும்? பி ஆசிரியர் அல்லது பொறியியலாளர். சி ஆசிரியரின் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அப்ப சி யாரு இல்ல? ஆசிரியர் இல்ல. அப்ப சி வந்துட்டு யாரா இருக்கணும்? வைத்தியரா இருக்கணும் அல்லது யாரா இருக்கணும்? பொறியியலாளர். ஏ வந்துட்டு யாரு இல்ல? பொறியியலாளர் இல்ல. பொறியியலாளர் இல்லன்னு சொன்னா ஏ வந்துட்டு யாரா இருக்கணும்? வைத்தியரா இருக்கணும். அப்ப இங்க எங்களுக்கு மேலதிகமா தரவு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த தரவு எடுத்துக்கொள்ளுங்க. ஏ வந்துட்டு நிச்சயமா யாரு இல்லன்னு தரவு சொல்லுது? ஆசிரியர் இல்ல. அப்ப ஏ ஆசிரியர் இல்லன்னா யாரு? வைத்தியர். பி யாரு இல்லன்னு தரவு சொல்லுது? பொறியியலாளர் இல்லன்னு தரவு சொல்லுது. அப்ப பி யாரு? சி யாரு இல்லன்னு தரவு சொல்லுது? சி யாரு? இந்த சப்ஜெக்டுக்குள்ள வாரேன். 27 தொடக்கம் 29 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள எண் தொடர்களிலே கோலத்தை இனங்கண்டு வெற்றிடத்துக்கு வர வேண்டிய எண்ணை தரப்பட்ட எண்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அதனை குறித்து நிற்கும் விளக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுங்கிறது தரவு சொல்லுது. இப்ப இந்த இடத்துல பாருங்க 2,3 11 வந்து இருக்குது. 4,5 29 வந்து 2 தான் தரவு. இந்த 2,3 எப்படி 11 வந்ததுன்னா 2 3ஆல பெருக்குறாங்க. பெருக்கினா 6. திரும்ப என்ன செய்யறாங்கன்னா 2ஐயும் 3ஐயும் கூட்டுறாங்க. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. இதோடையும் கூட்டினா என்ன வரும்னா 11 வருது. நான் இங்கெல்லாம் செஞ்சு காட்டு. 2 தர 3 சமன் 6. அதே மாதிரி 2 சக 3 சமன் 5. அப்ப கூட்டி எடுக்க என்ன வருதுன்னா 11 வருது. அதே மாதிரி அடுத்தது பார்ப்போம். 4 தர 5 சமன் 20. 4 சக 5 சமன் 9. அப்ப 29.
அப்ப ஆன்சர் என்ன வரும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். 6 தர 7 சமன் 52 42. 6 தக 7 சமன் என்ன வரப்போகுது? 42 55. வெரி குட். இது லேசி, இது ஆக லேசி, பெரிய ஒன்றும் இல்ல. நடி இலக்கம் எப்படின்னு சொன்னா வெளியே உள்ள இலக்கத்தை விட ஒன்று குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான் தரவு. வெளியே உள்ள இலக்கத்துல கூட்டுத்தொகையில ஒன்று குறைய இருக்காரு. இது ரெண்டையும் கூட்டிங்கிற 12, நடுவுல 11 இருக்கிறார். அப்ப 18 வரணும்னு சொன்னா இங்க என்ன இலக்கம் வரணும்? சொல்லுங்க சார். நடி இலக்கம் இருக்காரு தானே, நடுவுல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறாள் வந்துட்டு வெளியே இருக்கிற இலக்கங்களோட கூட்டுத்தொகையில இருந்து ஒன்று குறைய இருக்காரு. இருக்காரா? 7 5 12, ஒன்று குறைஞ்சா 11. இப்ப 18 ஆன்சர் வரணும்னா எத்தனை இலக்கம் வரணும் இங்க? 12. சரி சார். ரைட். இப்ப அடுத்த தரவு பாருங்க, இது நல்ல அட்வான்ஸான கேள்வி உண்டு. இதுல அந்த ஒன்றினுடைய வர்க்கம் 3னுடைய வர்க்கம் கூட்டினா என்ன வரும்? ஒன்றினுடைய வர்க்கம் 1, 3னுடைய வர்க்கம் என்ன? 9. கூட்டினா என்ன வரப்போது? 10. இங்க அதே ஐடியா இல்ல, இது கணம். ஒன்றினுடைய கணம், 3னுடைய கணம். ஒன்றினுடைய கணம் என்ன? 3ன் கணம் 9. 3ன் கணம் 27. 3ன் கணம் 9 இல்ல, 3ன் கணம் 27. 27. அப்ப கூட்டினா என்ன வருது? 28 வருது. அப்ப இங்க பாப்போம், இது 2ன் வர்க்கம் 5ன் வர்க்கம். 2ன் வர்க்கம் 4, 5ன் வர்க்கம் 25. அப்ப இது என்ன இருக்கணும்? கணமா இருக்கணும். 2ன் கணம் 5ன் கணம். 2ன் கணம் 8, 5ன் கணம் 125. கூட்டினா என்ன வரும்? 133. ஓகே, ரைட். எனக்கு வழங்கப்பட்ட அந்த நேரம் வந்துட்டு 1 மணித்தியாலம் தான். நான் 1 மணித்தியாலமும் 15 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு அறிமுக கூட்டம்னு நினைச்சுக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான மேலதிகமான விஷயங்களை நாங்க பகிரத்துக்கு விரும்புறோம். அதோட சேர்த்து எங்களுக்கு தெரியும், இதுல ஏன் நாங்க அப்டிடியூட் நாங்க கூட முன்னுரிமைப்படுத்துறோம்னு சொன்னா, இப்ப உங்களை பதிவு செய்யப்படுறார்கள் அந்த பரீட்சைக்கு தோற்றாக்கள் 50% ஆக்களுக்கு பரீட்சை ஆசிரியர் தொழில் கிடைக்கும் என்றாலும் எங்களோட ஊர்ல கிடைக்கணும்னா நாங்க கூடுதலான புள்ளிகள் எடுக்கணும். இப்ப நாங்க அப்படித்தான் நாங்க விரும்புவோம். இப்ப நிறைய பேர் நாங்க விரும்புவோம், நாங்க ஊரோட தொழில் செய்யறோம், அபிவிருத்தி ஊர்ல இருக்கிறோம், ஊர்ல எனக்கு டீச்சிங் கிடைச்சிட்டு பொருத்தமா இருக்கும் ஒரு மனநிலை எல்லாத்தையுமே இருக்கும். நாங்க ஏற்கனவே சம்பளம் எடுக்கிறாங்க. அப்ப நாம வந்துட்டு வெளியூர்ல போயிட்டு நான் டீச்சிங் எடுத்துட்டு ஊர்ங்கிற அந்த விஷயத்தை விட எனக்கு ஊருக்குள்ளேயே பார்த்து கிடைக்கும் பொருத்தமா இருக்கும் நம்பிக்கை கொண்டு இருக்கும். இப்ப ஏற்கனவே சொன்னப்பட்டதுல 3ல் 1 பகுதி தான் ஆசிரியர் தொழிலுக்கு சம்பளம் கூட்டிக்கிறாங்க. இன்னும் 3ல் 2 பகுதி கூட்ட வேண்டி இருக்குது. ஒரு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் ஒன்று வந்து சரியா வரக்குள்ள ஆசிரியருக்கான அந்த விஷயம் அந்த ப்ராப்ளத்தை தீர்க்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப அப்படி இல்லைன்னா ஆசிரியர் மாதிரி ஸ்ட்ரைக் அடிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அப்படி வரக்குள்ள ஆசிரியர்களை கட்டாயம் ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறதுக்கான ஒரு முனைப்பான விஷயங்கள் நடக்குது. அப்ப அதுல ஒன்றுதான் இந்த நியமனம். அப்ப நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிக்கணும் என்னன்னா, இந்த ஊர்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னா கட்டாயம் நான் புள்ளி கூட எடுப்போம். எனக்கு டீச்சிங் கிடைக்கும். அது டீச்சிங் கிடைக்கிறதுக்கு பிறகு நான் என்ன யோசிப்பேன்னு சொன்னா, வெளியூர்ல போய் செய்யறேங்கிறதுல எனக்கு ஒரு சவால் வரும். நான் புள்ளியை கூட எடுத்து நான் முன்னுக்கு நான் புள்ளியை எடுப்பேன்னு சொன்னா, முன்னுரிமையில எந்த மாவட்டம், எந்த பிரதேசம், எந்த மாவட்டம், எந்த மாகாணம், தேசியம். அப்ப அப்படித்தான் போகுது. அப்ப எந்த மாவட்டத்துக்குள்ள எந்த பிரதேசமா இந்த மாவட்டமானது பாக்குறதுக்கு புள்ளி மிகப்பெரிய இதா இருக்கும். ஜென்ரல் உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும். ஜென்ரல் விஷயங்களும் அதுக்கு பொருத்தமான அதுல பாண்டித்தியம் பெற்ற ஒரு ஆளை நாங்க தெரிவு செஞ்சுதான் இந்த பொறுப்பை நாங்க கொடுத்திக்கிறோம். அப்ப அதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல், அதுல கணிசமான புள்ளி எடுக்கிறதுக்கான விஷயங்களை நாங்க கட்டாயம் ஏற்படுத்துவோம். அதே மாதிரி அப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நாங்க இலகுவா புள்ளிகள் எடுக்கிறங்கிற விஷயம் நாங்க கட்டாயம் செய்வோம். இதுல தொடர்ச்சியா இதுல செய்யற விஷயங்கள் இது நாங்க தொடரணுமா அல்லது எப்படி உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சா இல்லையாங்கிற விஷயங்கள் சம்பந்தமா நீங்க தான் சொல்லணும். அப்ப அதை கட்டாயம் சொல்லுங்க.